ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே vs மும்பை சூப்பரான மேட்ச். வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னமோ மும்பை தான். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ண சொன்னாங்க சிஎஸ்கேவை. ஸோ அதனால் வந்து களத்தில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஃபேவரட்டான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ருத்து அண்ட் சஞ்சு வந்து களத்தில் இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடியாக தான் விளையாட ஆரம்பித்தார். 22 ரன்கள் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தன்னோட விக்கெட் வந்து இழந்தார். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனும் சர்ஃப்ராஸ் கானும் விளாண்டாங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒன் டவுன் தான் சொல்லணும். ஆயுஷ் மாத்திரே இல்லை, அவர் வந்து ட்ராப் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாகவே, இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே ட்ராப் அவுட் ஆகிருக்காரு. அவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதுனால நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால வந்து ஆயுஷ் மாத்திரை இடத்த வந்து வேறு யாராவது ரீபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து உருவில் பட்டேலாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து இறக்கியிருந்தாங்க. மேபி மும்பை கிரவுண்ட்னால இறக்கியிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இல்லை வந்து சர்ஃப்ராஸ் கான் தான் இனிமேல் வந்து இறங்க போகிறாரு ஒன் டவுன் அப்படிங்கிறதுமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் அதிரடியான பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன் தான். பவர் பிளேயில் இறக்குனா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டு பேட்ஸ்மேனும் இப்போ பவர் பிளேயில் நின்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து கண்டிப்பாக வந்து அவரோட திறமையை காட்டுவார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆர்சிபி கூட நல்லாவே விளாண்டார். ஸோ அதனால் இந்த ஒன் டவுன் சான்ஸ் வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண சர்ஃப்ராஸ் கான் வந்து கரெக்டாக அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சூப்பராகவே விளாண்டார். அதிரடியாக தான் ஆரம்பித்தார். ஆனால் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல. அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிட்டார். தன்னோட விக்கெட்டை வந்து இழந்துட்டார். அதுக்கப்புறம் களத்தில் இறங்க சிவம் துபையாக இருக்கட்டும், ஜெமி ஓவர்டனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் சர்மா, இவங்க எல்லாருமே இறங்குனாங்க. ஸோ உருவில் பட்டேலும் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் பேட்டப் பண்ணி தான் இருந்தார். ஸோ இறங்க போகிறார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அகில் குசேனை வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து இறக்குனாங்க. ஸோ இதெல்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து சஞ்சு சாம்சன் ஸ்டாண்ட் பை பண்ணி சூப்பராக வந்து நிதானமாக வேறு லெவலில் விளாண்டார். அதனால பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஓப்பனராக இறங்கினார், மிடில் ஆடுற மாதிரி பேட்ஸ்மேன் மாதிரி விளாண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷராகவும் சூப்பராக இந்த மூணுமே வந்து வேறு லெவலில் பண்ணார் சஞ்சு சாம்சன் தான் சொல்லணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா தன்னோட செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணார். 2வது செஞ்சுரி இந்த ஐபிஎல் சீசனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கை வந்து செட் பண்ணாங்க. ஸோ வந்து எம்ஐ வந்து களத்தில் இறங்கினாங்க. களத்தில் இறங்கின பிறகு பார்த்திங்க அப்படின்னா செம்மையான பவுலிங்னா வேறு லெவல் பவுலிங். ஓப்பனிங்காக வந்து அகில் குசேனை வந்து இறக்குனார் ருத்ராஜ். ஸோ வேறு லெவலில் பவுலிங்காக இருந்துச்சு. தரமான சம்பவமாக இருந்துச்சு. முகேஷ் சௌத்ரி அவரோட இக்கட்டான சூழ்நிலையிலையும் கஷ்டமான கட்டத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அதிரடி பேட்ஸ்மேனான டிகாக்கோட விக்கெட்டையும் எடுத்தது தான் வந்து வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு. ஸோ பார்க்கவே சூப்பரான பவுலிங்காக இருந்துச்சு. அவர் உள்ளே எடுத்துகிட்டு வந்ததே வந்து நல்ல ஒரு டைட் பவுலிங் வந்து கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அகில் குசேன் பவுலிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நமக்கு சார் ரவீந்திர ஜடேஜா வந்து ரீப்ளேஸ் பண்ணது அகில் குசேன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரோட பேட்டிங் என்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன்னா பேட்டிங்குமே தரமான சம்பவம் பண்ணுவாராம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் அகில் குசேன் நல்லா போட்டுட்டார் அப்படின்னா நூர் அகமதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவரோட பவுலிங்கில் அவர் வந்து அது வந்து ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. நூர் அகமதுமே வந்து சூப்பராக போடுறாரு. அதுக்கப்புறம் ஸோ அந்த சப்போர்ட் கிடைக்கிறனால வந்து நூர் அகமதோட பவுலிங் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா தோற்ற மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமதுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணியிருக்காரு அகில் குசேன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து சம்பவம் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் சம்பவம், சரியான சம்பவம். அதனால வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எம்ஏ வந்து கம்ப்ளீட்டாகவே சுருட்டிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா விளாண்டார். மற்ற யாருமே வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதான் எதார்த்தம். இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அதிக ரன் டிஃப்ரென்ஸில் வந்து சிஎஸ்கே வந்து மும்பையை வந்து வீழ்த்தியிருக்காங்க. மும்பை இவ்வளோ அதிக ரன் டிஃப்ரென்ஸில் வந்து தோற்றது வந்து இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே காட்டியிருக்காங்க. 5th பொசிஷனுக்கும் முன்னேறியிருக்காங்க. ஸோ இதே பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எல்லா பக்கம் எதிர்பார்க்குது. ஸோ ருத்ராஜ் போஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் போட்டுதான் நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி சஞ்சுக்கும் போட்டிருந்தார். அந்த போஸ்ட்டுமே வேறு லெவலில் ட்ரெண்டிங் வைரல். எந்த பக்கம் பார்த்தாலும் அது இருந்து பயங்கர ரீச்சாக இருந்துச்சு. ஸோ இதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே வந்து இதை கண்டினியூ பண்ணணும். எம்ஏமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட டீமில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய தருணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து வேறு லெவலில் 5 டைம்ஸ் சாம்பியன்ஷிப் பண்ணுறவங்க தான். ஸோ அதனால் அவங்களுமே அதை செஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா சம்பவமாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுல ஐபிஎல் வந்து கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ரொம்ப டைட்டான மேட்சஸ்லாம் கொண்டு போகிறது எம்ஐயா, சிஎஸ்கே இவங்கெல்லாம் வந்து பயங்கர டைட்டாக கொண்டு போவாங்க. ஸோ இந்த 2 டைமுமே வந்து பயங்கரமான கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லா ஃபேன்ஸுமே இருக்குது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சிஎஸ்கே இந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும், கண்டினியூஸ் விக்டரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டைபந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.